நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காணொளியில நாம பார்க்க போகிறது ஆணி மாதத்தின் பலன்கள். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் பார்க்கலாம். இந்த மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் தரப்போகிறது, பண வரவு அதிகரிக்கும், எந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், எந்த ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. முதலில் இந்த மாதத்தில் ஏற்படும் பொது பலன்கள் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த மாதத்தில் விசேஷமான நாட்கள் என்ன என்று பார்க்கலாம். 29/6 அன்று பௌர்ணமி, 14/7/26 அன்று ஜூலை மாதம் 10 ஏற்படும் பொதுவான பலன்கள் என்று பார்த்தோம்னா, வட மாநிலங்கள் மும்பை மற்றும் குஜராத் இமயமலை பகுதியில் இந்த இடங்களில் அதிகமான வெள்ளப்பெருக்கு இந்த மாதத்தில் உண்டு. மற்றும் காய்கறி விலைகள், தங்கம் இந்த போன்ற அமைப்புகள் விலை சற்று ஏற்றமாகவும் இறக்கமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் பொதுவான அமைப்பாக சற்று ஏற்றமாகவும் சிலருக்கு ஏமாற்றமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. இந்த மாதத்தில் ஏற்படும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த ஆணி மாதத்தில் முதல் 6 நாட்கள் மேசத்தில் இருக்கும் செவ்வாய் அடுத்த 6வது நாள் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆணி மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்தில் இருக்கும் சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் மாதம் 8ஆம் தேதி வரை மிதுனத்தில் இருந்து 8ஆம் தேதிக்கு பிறகு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஆணி மாதம் 20ஆம் தேதி வரை கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும் மற்றும் சனி மீனத்தில், குரு கடகத்தில். இதுதான் இன்றைய ஆணி மாதத்தின் கிரகங்களின் பயிற்சி மற்றும் இருப்புகளின் நிலை விவரம். நாம இந்த அமைப்பு பிரகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள். கடகராசிக்கு ஆணி மாதம் என்னென்ன சிறப்பு இருக்கு? இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு தான் சிறப்பான மாதம். 12 ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாதம். சிறப்பான ராசி எது அப்படின்னா இந்த ஆணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு தான் மிக அற்புதமான மாதம். 3 சுபகிரகங்கள் உங்க ராசியிலேயே அமரக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம். குரு பகவான் உங்க ராசியிலேயே உச்சமாய் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் சுக்கிரன் இந்த மாதம் 20ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3க்கும் மற்றும் 12க்கும் அதிபதி புத பகவானும் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய மிக அற்புதமான மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொட்டது துலங்கும், வச்சது வாழும், அவ்வளவு அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த 3 கிரகங்களும் ராசியிலேயே பயணிப்பதால் பொதுவாக ராசியிலேயே அதிக சுப கிரகங்கள் பயணிச்சா உங்களின் சிந்தனை, செயல்கள், நாளை என்று தள்ளி போடாத அமைப்புகள் எல்லாமே அமையும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அந்த கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க, 3 கிரகம். குரு உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9க்கு அதிபதி, பாக்கியாதிபதி. இதனால அனைத்து பாக்கியங்களும் இந்த மாதத்தில் மொத்தமாக சேரக்கூடிய மாதம் கடகராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி, அதாவது ஒரு சுகஸ்தானத்திற்கும் ஒரு லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் ராசியிலே அமர்வதால் அனைத்து நன்மைகளும் 4ஆம் இடம் கூடிய வண்டி, வாகனம், வீடு, மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகள், மனைவி குடும்பத்தார் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் மற்றும் தாயார் உடல்நலம், தாயார் சொத்து அமைப்புகள் அனைத்தும் அந்த அனைத்து வகைகளிலும் லாபங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாதமா கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும். மற்றும் இந்த சுக்கிரன் 11ஆம் அதிபதி ராசியிலே அமர்வதால் இந்த மாதத்தில் நீங்க எதை தொட்டாலும் அது வெற்றி தரக்கூடிய மாதமாக அமையும். பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு 3 வருஷமா சரியில்லாத அமைப்பு. அந்த சரியில்லாத அமைப்பு அனைத்தும் நீங்கி இந்த மாதத்திலிருந்து நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய மாதமாகவும், புதிதாக தொழில் அமைப்புகள் மற்றும் புதிதாக வண்டி வாகன அமைப்புகள், புதிதாக வேலைக்கு ஜாயின் பண்ணுவது மற்றும் அலுவலகத்தில் மற்றும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காதவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும்.
மற்றும் 3 கிரகங்கள் ராசியிலேயே இருப்பதால் அவர்கள் மூன்றும் ஒரு சேர பார்ப்பது 7ஆம் இடம். 7ஆம் இடம் மனைவி மற்றும் பங்குதாரர்கள் மற்றும் எதிர்பாலினத்தவர்கள் மற்றும் திருமண அமைப்புகள். கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் மாதமாக இந்த மாதம் அமையும். மற்றும் 7ஆம் இடம் பங்குதாரர்கள் அமைப்பினால நீண்ட நாட்களாக கூட்டு தொழில் செய்து வருகிறோம், எங்களுக்குள் மனஸ்தாபங்கள் இருக்கிறது, இதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் சரியாகக்கூடிய மாதமா கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். மற்றும் மனைவி கூட சிறு சிறு பிரச்சனை அமைப்புகள், இந்த அமைப்புகள்லாம் நிறைய கடகராசிக்காரர்கள் இருந்தாங்க. நிறைய கடகராசிக்காரர்கள் டைவர்ஸ் அமைப்புகள்லாம் போய் கொண்டு இருந்துச்சு. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பா வந்து சேரும். நிறைய கடகராசிகளுக்கு மனைவி கோச்சு கொண்டு அம்மா வீட்டுக்கு போனவங்க எல்லாமே உங்க வீட்டுக்கு மறுபடியும் வந்து சேரக்கூடிய மாதமா அமையும். இந்த ஆணி மாத கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே நன்மை பெறக்கூடிய முதன்மையான ராசி கடகராசி தான். இந்த அடுத்து 30 வருடங்களுக்கு தேவையான உங்களுடைய செயல் சிந்தனைகளை செயல்படுத்த மற்றும் அதில் முதல் படியாக இந்த மாதம் வெற்றியின் தொடக்க படியாக இந்த மாதம் அமையும் கடகராசிக்காரர்களுக்கு. மற்றும் இந்த மாதத்திற்கு 20ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பெயர்ச்சியாகி அமர்வதால் 2ஆம் இடத்தில் வரக்கூடிய தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் அமைப்புகள் எல்லாமே வலுவான அமைப்புகள் இருக்கும். உங்களோட குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் கெடு பலன்கள் கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. இது எல்லாமே இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு சரியாகி புத்துணர்ச்சியுடன் பழைய படிக்கக்கூடிய மாதமா இந்த ஆணி மாதம் இருக்கும். மற்றும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் மனதில் தேவையில்லாத பயங்கள் சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த ராகு அது அனைத்தையும் விட்டு ஒழித்து நல்ல சிந்தனைகளையும் செயல்களையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமையும். மற்றும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார். இவ அனைத்தையும் உங்களுக்கு ஒரே நாளில் தீர்க்க முடியாத அமைப்பு. ஆனா அதுக்கு தீர்க்கிறதுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும். இந்த மாதமா இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம் 3 மற்றும் 4 மற்றும் 5 இந்த 3 நாட்கள் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் முக்கியமான டாக்குமெண்டில் கையெழுத்து போடுவது சற்று சிந்தித்து முழுவதும் படித்து பார்த்து கையெழுத்து போடுவது நல்லது. இந்த மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணி வாருங்க. உங்க வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய எந்த சிவபெருமான ஆலயத்திலும் சென்று தட்சிணாமூர்த்தி ஆலயத்தின் முன்பு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனமுருகி வழிபாடு வருங்கள். இந்த வழிபட்டு வாருங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் மிக அற்புதமாக உயரும்.